நீ லவ் பண்ண பொண்ணு நிறைய பேருக்கு அமையாது, அரேஞ்ச் பொண்ணு இது ஏன்டா இதுன்ற சில பேர் வாழ்ந்துட்டு இருப்ப, அறகுறையா இது கிட்ட பாதினாலும் அதோட நினைப்புல மீதினாலும் வாழ்ந்துட்டு இருப்ப. நிலைக்காது ராஜா. தாலி கட்டின வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி மாதிரி நிச்சயமா நீ கோடி ரூபாய் குத்தாலும் அந்த வெளியே சுத்துற பொண்ணுங்களால இருக்கவே முடியாது. ஆனா மயக்கறியே தாக்கரையே அப்படின்னு வேற லெவல்ல ரொமான்டிக் லுக்கும் ரொமான்டிக் ஆக்ஷனும் கொடுக்கறது இந்த வெளியே இருக்கிற டிகால்ட்டி பொண்ணுங்க தான். ஒரிஜினல் வைஃபால ரொம்ப ஓவராலாம் உனக்கு எதுவும் பண்ண முடியாது. ஆனா ரியாலிட்டியா தான். பாதி பேரு ரம்மியில கடன்காரன் ஆகல, உண்மையா சொல்றேன், ஏதோ ஒரு பொண்ணு தெரியாத பொண்ணை மம்மி ஆகணும் தான் கடன்காரன் ஆயிருக்கிறான். சில பேருக்கு குழப்பம் எங்கிருந்து வருது? ஆசை. நல்ல வேலையில போயிட்டு இருப்பான், ஆனா இன்னொரு வேலை மேல ஒரு ஆசை. அவன் இவ்வளவு சம்பாதிக்கிறான், இவ்வளவு சம்பாதிக்க. யாருக்கு என்னன்றது எழுதப்பட்டிருக்கோ அது அழகா இப்ப நடந்துகிட்டு இருக்குடா எல்லாரோட லைஃப்லயும். அது உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்குள்ள நீ என்ன பண்ணி குழப்பம், உன் நேரம் சரியில்லைன்னு நினைச்சுக்கோ. அப்ப இங்க என்ன பிரச்சனை? எங்க இருந்து குழப்பம் நிறைய பேருக்கு வருதுன்னா தேவையில்லாத அம்மைச்சோடான ஆசை. இப்ப நான் இங்க இருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி போனோம் அப்படின்னா நான் இங்க இருந்து ஓடினே போயிட முடியுமா? கொஞ்சம் நடக்கணும், கொஞ்சம் உட்காரணும், போகணும். அப்பதானே கலப்பு தெரியாத போக முடியும். வாழ்க்கையும் அப்படித்தானே. பல கிலோமீட்டர் மேரத்தான் இது. ஒரே ஸ்பேஸ்ல எல்லாம் போகாது. அது அப்படியே போகணும், அதை அப்படியே ரசிச்சு போகணும்.